ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம பசங்க எல்லோரும் ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி போகிறாங்க. முதல்லே சொல்லிடுறேன், இது கண்டிப்பாக ஃபில்லர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக எண்டிங்கை மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த ட்ரெயினில் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த ஊரை சேர்ந்த சில ரவுடி பசங்க, இந்த ஊர் பொண்ணுங்களாம் அழகாக இருப்பாங்க போலையே, யார் கூட தான் வந்திருக்காங்கன்னு பார்ப்போன்னு பார்த்தா ஜாக்லியும் டேனியல் பார்க் அவன் ஒரிஜினல் பாடியிலும் இருக்காங்க. இவ்வளோ ஒல்லியாக ஒருத்தன், அவ்வளோ குண்டான ஒருத்தன், இவ்வளோ அழகான பொண்ணுங்க இவங்க கூட வராங்களான்னு நினைக்கிறானுங்க. அங்கே சோயி சாக் மீரா ஸ்கர்ட் எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தியான்னு அவனை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ட்ரிப்பிளையும் எந்த சண்டையும் போட்டுற மாட்டேல சாக்குன்னு மீரா கேட்டதுக்கு, இந்த தடவை நான் சண்டை போட்டேன்னா மொட்டை அடிச்சுக்கிறேன்னு ஒரு சபதமே போட்டிருக்கான். டேனியல் பார்க் மனசில் நினைக்கிறான், ஸ்கூல் லைஃப்னா இப்படி தாண்டா இருக்கணும், எவ்வளோ ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த தடவையாவது எந்த சண்டையும் வராதுன்னு இவன் நினைக்கிற நேரத்திலேயே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க ரவுடி பசங்க இவங்களை பொறாமையாக மறைச்சு பார்க்குறாங்க. இதே கம்பார்ட்மெண்ட்டில் லக்கேஜ் வைக்கிற இடத்துல டேனியல் அவன் ஒரிஜினல் பாடியை சூட் கேஸில் போட்டு கொண்டு வந்திருக்கான். பம்ஜேவும் இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கான், பட் அவனுக்கு கூட இல்லை. 4 விதமான க்ரூவை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கான். ஸ்டில் அவன் ஸ்கூலில் சேர்ந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு இவன் சின்ன ஹாய் கூட சொல்லாமல் தலைமறைவாக உட்காந்துருக்கான். ஒரு சின்ன பீச் ட்ரிப் போல். நம்மளை மாதிரி சீரியஸான ஆம்பளைங்களாம் இந்த மாதிரி வேலை விதமாக தான் இந்த ஊருக்கெல்லாம் வரணும். டேனியல் கிளாஸ் மாதிரி நம்ம ஒன்றும் இம்மெச்சரான குழந்தைகள் இல்லை. எப்படிலாம் வாஸ்கவும் பம்ஜேவும் பேசிக்கிறானுங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு சீட்டாக காலை நீட்டுறதுக்கு கூட இடம் இல்லாமல் முட்டாள்தனமாக ஒரு மொக்க சீட்டில் உட்காந்துருக்கானுங்க. இது ஒரு காரணமாக தான் சொல்கிறானுங்க. பட் இவனுங்களுக்கும் பீச்சில் ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணுன்னு ஆசை. என் கனவு நிறைவேற போதுன்னு பம்ஜே நனசில் நினச்சிட்டே போகிறப்ப அவன் பக்கத்து சீட்டில் ஒரு பொண்ணு வந்து உட்கார்றான். பம்ஜே முகத்தை சீரியஸாக வச்சுட்டு, எனக்கு ஏற்கனவே என் பேர்ன் நக்கிள்ங்கிற கேங்கோட கொள்கைகளோட கல்யாணம் ஆயிடுச்சு, என் லைஃப்பில் இந்த பொண்ணுக்கும் இடமே கிடையாதுன்னு நினைக்கிறான். பட் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததுமே, டே பம்ஜே, நீ பேர்ன் நக்கிளோட டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடான்னு மனசில் நினைக்கிறான். இந்த பொண்ணு ஒரு லாலிபாப்பை கொடுத்ததுக்கே இவன் ஜஸ்ட் இது கோயின்சிடென்ஸ் கிடையாது, ரொமான்டிக்கும் இல்லை, இதுதான் நம்மளோட டெஸ்டினின்னு பேசிக்கிட்டு இருக்கான். டேனியலும் ஜாக்லியும் ஒன்றா உட்காந்துருக்க நேரத்தில் அவன் தலையில் சின்னதாக ஏதோ சிந்துற மாதிரி இருக்குது. சாரின்னு அவர் கேட்குறாரு. இட்ஸ் ஓகேங்கன்னு அவன் சொல்கிறப்ப மொத்த கொக்கோ கோலா பாட்டிலையும் ஜாக்லி தலையிலேயே விட்டுறான் அந்த ரவுடி. அவ்வளோதான் அவனுக்கு கோவம் மூக்குக்கு மேலே வந்து எழுந்து அவன் சட்டையை பிடிச்சி தூக்குறான். என்னடா இவ்வளோ டெரராக இருக்கான், தூரத்துலேருந்து பார்க்க ஜோக்கர் மாதிரி இருந்தான், அதுவும் அந்த பொண்ணோட உட்காந்துருந்தப்ப குழந்தைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருந்தானே. இப்போ இவன் முகத்தை பார்த்து எனக்கு சூசு வர மாதிரி இருக்குன்னு அந்த ரவுடி பயந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ தான் ஜாக்லிக்கு ஞாபகம் வருது, சண்டை போட்டால் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சத்தியம் பண்ணினது. கடைசி நேரத்தில் சரி விடுங்க, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டுன்னு ஃப்ரெண்ட்லியாக இருப்போன்னு சரண்டர் ஆயிடறான். நிஜமாவே அவன் டம்மி தான் போலன்னு அவனுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறானுங்க. பொண்ணுங்க இருக்கிற சீட்டில் இவனும் உட்கார போகிறப்ப டேனியல் பார்க், சாரி அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் ஒன்றா ட்ரிப்புக்கு போகிறோம், பிரச்சனை எதுவும் பண்ண வேணாமேன்னு பேசுகிறான். டே பண்ணி, ஓரமாக உட்காந்து சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்குற, என் வழியில் தலையிடாதன்னு அந்த ரவுடி இவனை மிரட்டுறப்ப டேனியலுக்கே கோவம் வருது. விட்டா அவனே அடிச்சிருவான் போல். இவன் ஜாக்லியே அமைதியாக இருக்கிறப்ப நான் அமைதியாக இருக்க முடியாதான்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். 2 வேஸ்ட் பீஸுங்க தான் இருக்கிறதால இந்த பொண்ணுங்களை நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலான்னு அவனுங்க நினைக்கிற நேரத்தில் பின்னாடி இருந்து வாஸ்கோ என்ட்ரி கொடுக்குறான். இப்போ தான் டேனியலுக்கு வாஸ்கோ வந்திருக்கதே தெரியுது. அவன் உடம்புல இருக்க டேட்டுக்கும் ஷோல்டரில் இவன் ஜஸ்ட் கையை வச்சதுக்கே இவன் தோள்பட்டை உடஞ்சி போகிற அளவுக்கு வலிக்கிறத வச்சும் கண்டுபிடிக்கிறான். கண்டிப்பாக அவன் சாதாரண இல்லை, பெரிய கேங்குக்கு பாஸாக தான் இருப்பான்னு. இந்த பொண்ணுங்க எல்லோரும் இவனோட ஆளாக தான் இருக்கும்னு நினச்சி இவனுங்களும் போயிடுறானுங்க. பட் இவனுக்கு எல்லோரும் பொண்ணுங்களோட ட்ரிப் வந்திருக்கானுங்க, நான் மட்டும் ஆம்பளைங்களோட ட்ரிப்பு போகிறேன்னு வருத்தப்பட்டு கண்ணீரே செஞ்சுறான். பல்பு வாங்கிட்டு போன ரவுடி கேங், எங்களை மன்னிச்சிருங்க பாஸ், நாங்கள் கூட டம்மி பீஸுங்க தான் அந்த பொண்ணுங்க கூட இருக்காங்கன்னு நினச்சோம், பட் அவங்க கூட ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கான்னு சொன்னதும் இங்கே இருக்கிற ஒரு கேங்கோட லீடர் இவனுக்கு தலையில் வினோதமான ஆங்கிளில் உட்காந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கான். கேங் லீடரா, அப்போ அதையும் பார்த்துடலான்னு ஏதோ ஒரு முடிவுக்கு இவன் வர மாதிரி தெரியுது. வாஸ்கோக்குமே இந்த 4 கேங்கை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவன் இந்த ஊருக்கு ட்ரிப்புக்கு வந்ததே இந்த ஊரோட ஸ்பெஷல் சாசேஜ் பாரை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். சீக்கிரமாக சாப்பிட்டு ட்ரெயினுக்கு போகாமல் இன்னும் 2 சாசேஜ் பாரை பார்சலாக எடுத்திருக்கான். இதில் கேக்கில் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுகிற மாதிரி எனக்கு கெச்சப் வச்சு எழுதித்தாங்கன்னு கேட்குறான். என் நண்பன் பம்ஜே மீது இருக்கிற கலப்படம் இல்லாத அன்புக்காகன்னு எழுதித்தாங்கன்னு கேட்டிருக்கான். பட் பம்ஜே அந்த பொண்ணோட ஐக்கியமாயிட்டான். என் மனசை நான் தளர விடவே கூடாது, அந்த பொண்ணை எப்படியாவது என்னை விட்டு விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு நான் உங்களை ஓப்பானு கூப்பிடுவான்னு கேட்டதுமே அவன் கவுந்துட்டான். அந்த பொண்ணு சடனாக அவன் கையை பிடிச்சதும், என்னம்மா பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, இவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு வளர்றான். அடச்சி அது இல்லை, அங்கே ஒருத்தன் பேய் மாதிரி ஓடி வரல, அது உன் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்டால் அங்கே ஓடி வரது நம்ம வாஸ்கோ தான். பார்சல் வாங்கிட்டு வர வழியில் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். இவன் ஃபோன் கூட ட்ரெயின்குள்ளே தான் இருக்குது. வாஸ்கோ அழுதுகிட்டே ஓடி வரப்ப பம்ஜே உள்ளது, வாஸ்கோ உன்னால் முடியும், தனியாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு உன்னால் வந்துட முடியும், நீ ஒன்றும் குழந்தை இல்லை, இப்போ நீ வளர்ந்த பையங்கிறத நிரூபிச்சு காட்டுற நேரம் வந்துருச்சுன்னு மோட்டிவேஷன் டைலாக்லாம் பேசிட்டு கிளம்பிட்டான். இவன் பேசுறது அவனுக்கு கேட்குது, அவன் பேசுறது இவனுக்கு கேட்கலாட்டி பம்ஜே உள்ளேருந்து ஐ லவ் யூ வாஸ்கோன்னு கத்திட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டான். வாஸ்கோ பயப்படுறதெல்லாம் தனியாக இருக்கிறத பற்றி இல்லை,
பம்ஜே கூட இருந்த பொண்ணு அவள் கையில் ஹாஸ்டல் லீடருக்கு இருக்கிற மாதிரி டேட்டூ இருக்குது. பம்ஜியை டார்கெட் பண்ணி இவளை அனுப்பியிருப்பாங்க போல. இந்த பொண்ணு ஜாஸ்மினும் அந்த ஹாஸ்டலோட அங்கிள்ஸும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இவளோட ஃப்ரெண்டு தான் போல அந்த பொண்ணு. கேட்ட மாதிரி ஒரு அழகான பொண்ணை தான் ஏற்பாடு பண்ணி செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன ஒன்று, ட்ரெயினில் புக் பண்ணுறதுல மாற்றி போட்டதால் ட்ரெயின் லேட்டாக வருது. முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது ஒர்க் பண்ணுறதுல. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவான்னு சொல்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தியை எப்படி நான் நம்புறதுன்னு அவன் கேட்டதுக்கு, நீங்கள் அதை பற்றிலாம் பயப்பட வேண்டிய கவலையே இல்லை. அவளோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்வா. வீட்டை விட்டு இவள் ஓடி வந்ததால் போகிறதுக்கு இவளுக்கு வேறு எந்த இடமும் இல்லைன்னு சொல்கிறான். ப்ராஸ்டியூஷன் ஸ்கேம் இந்த மாதிரி இன்றைக்கி என்ன வேணால் பண்ணலாம் இவளை வச்சு. துரத்தி விடுறதை பற்றி அது பெட்டராக தான் இருக்குன்னு அவன் நினப்பான்னு அவளை பற்றி பேசுகிறான். இந்த ஊரில் இருக்க ஒரு கேங், அவங்களும் ஹாஸ்டலில் சேரணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேங்கோட லீடர் கூட தான் இவனுக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கானுங்க போல். நாங்கள் ஒன்றும் பலவீனமானவங்கிறதுனால உங்கள் ஹாஸ்டலில் சேரணும்னு நினைக்கல. ஜஸ்ட் என்னோட தம்பிங்க யாருக்குமே பட்னியாக இருக்கிற நிலமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள் கூட சேரணும்னு நினைக்கிறேன். அதனால் தேவையில்லாமல் எங்கள் கூட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு ஹாஸ்டல்லையே மிரட்டுறான். அதுவும் அவன் கையில் இருக்கிற ரத்தக்கரையை தொடச்சிக்கிட்டே. வழக்கம் இந்த ஹாஸ்டல் பசங்க டெஸ்ட் வைப்பாங்களே, 2 ஸ்ட்ராங்கஸ்ட் அங்கிளோட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு. அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சு ஒரு அங்கிளை பொழந்துட்டு தான் இந்த டைலாக்ல அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹாஸ்டலோட அங்கிள், இந்த ஊர்லேயே ஒரு ஆபத்தான கேங் இருக்குன்னு கேள்விப்பட்டனே, நம்ம இங்கே நம்மளோட பிரான்ச்சை விரிவுபடுத்துறதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் கேட்குறப்ப, இந்த இடத்துல நம்ம விஞ்சனி அவனோட கேங்கையும் தான் காட்டுறாங்க. அப்போ நிஜமாவே அது புரளி இல்லை போல். இவனுங்களுக்கு நிஜமாவே பெரிய ஃப்ளாஷ்பேக் ஏதோ இருக்குது போல். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த பசங்களாம் பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம பிரச்சனையில் குறுக்க வரவே மாட்டானுங்கன்னு சொல்கிறான் அங்கே இருக்க லீடர். இவங்க ஏதோ பெருசாக பிளான் போடுறானுங்க போல். அந்த புதுசாக சேர்ந்த லீடரும் பேர்னக்கில் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த பிளானில் எந்த பிரச்சனையும் அவனுக்கு பண்ண மாட்டாங்களான்னு கேட்டதுக்கு, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மொதல் விஷயம், நாங்கள் எங்கே இருக்கோங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. 2வது, அந்த கேங்கில் எங்களை சமாளிக்கிற அளவுக்கு புத்திசாலி இல்லைன்னு பேசுகிறப்ப கரெக்டாக பம்ஜையை காட்டுறாங்க. பேர்னக்கிளோட 2வது பெரிய புத்திசாலியாக காட்டணும்ல, அதுக்கு வாஸ்கோவாக காட்டுறானுங்க. நம்மால் அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலே இந்த ஊருக்கு வந்திருக்கலாம். பட் அவனா வழியே கண்டுபிடிக்கிறேன்னு அமேசான் கார்டு மாதிரி ஒரு கார்டில் மேன் வர்சஸ் வைல்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான், கையில் 2 சாசேஸ் பாரோட. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கே காமெடியான ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க, நிஜமாவே சமாளிச்சிருவான்னு கேட்டதுக்கு, பம்ஜே சும்மாவே அவன் சமாளிக்க மாட்டான், இதில் ஒதுக்குப்புறமான ஒரு ஊரில் வேற இப்போ இவனை தொலைச்சிருக்கனா இன்னும் சுத்தம். அவன் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான், அதனால தான் சொதப்பிட்டான். ஹாஸ்டல் அழிக்கணுங்கிற வெறியில் தான் இப்படி சில விஷயங்களை மறந்துடுறன்னு பேசுகிறப்ப அந்த பொண்ணு ஷாக் ஆகி, ஹாஸ்டலான்னு கேட்குறப்ப, அட இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் தங்குற ஹாஸ்டல் கிடையாது, ஹாஸ்டலுங்கிறது ஒரு கிரைம் ஆர்கனைசேஷன், மோசமானவனுங்க. நீ அந்த ஊர் தானே போகிறேன்னு சொன்ன, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் அங்கே இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு முதல்ல வெக்கப்படுறா. பட் அதே நேரத்தில் இவளுக்கு குற்ற உணர்ச்சியும் இருக்குது. பம்ஜி அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி, இதோ பாருமா நான் சொன்னதெல்லாம் மறந்துடு, நாங்கள் ஹாஸ்டலெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வரல, இதெல்லாம் யார்கிட்டையும் வளராதுன்னு அவன் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் மூட்டு இருந்தாலே யாரும் கண்டுபிடிக்க மாட்டானுங்க. இவன் பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பக்கத்தில் ஹூடி போட்டு உட்காந்துருக்க ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் யாருன்னு இன்னும் ரிவீல் பண்ணல. பட் இவன் ஷூவை பார்த்ததுமே ஒரு ஐடியா கிடைக்கிது யாராக இருக்குன்னு. இங்கே இந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணி பல்பு வாங்கின அந்த கேங்கு இதே ஹாஸ்டலை பற்றி தான் பேசுகிறாங்க. பாஸ் ஊர் வரப்போது, ரொம்ப நாளாச்சு நம்ம சொந்த ஊருக்கு வந்து. இவ்வளோ நாள் கழிச்சு வரப்போ நம்ம ஹாஸ்டலோட சேர போகிறோமா? நம்ம ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கோங்கிறது உண்மை தான், அதுக்காக அவனுங்க கூடலாம் சேரணுமான்னு கேட்குறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹாஸ்டல் எதுவும் வம்பு பண்ணால் பாஸ் அவரோட கராத்தையை வச்சு அவங்கள பார்த்துக்கிடுவாருன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் கராத்தே ஃபைட்டர் போல். அதெல்லாம் விடுங்க, உங்களை மிரட்டி விட்ட அந்த கேங்ஸ்டர் யாருன்னு எனக்கு காட்டுங்கடா. இன்றைக்கி அவனை பொழக்காமல் விட மாட்டேன்னு கடுப்பை எந்திரிக்கிறப்ப, அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை பாஸ், அந்த கிறுக்கன் சாசேஜ் பார் வாங்குறேன்னு சொல்லி ட்ரெயினை மிஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுன்னு பேசுகிறானுங்க. அப்படியா? அப்போ அந்த பொண்ணுங்களை ப்ரொடெக்ட் பண்ண யாருமே இல்லையில? அப்போ சரி, நீ இந்த லீடர் வில்லத்தனமாக சிரிக்கிறான். அந்த டைமில் கரெக்டாக டேனியல் பார்க்கோட ஒரிஜினல் பாடியை ஷூட் கேஸில் காட்டுறாங்க. நம்ம பையன்தான் ஒளிச்சு வச்சிருக்க லட்சணம் அப்படி, கை வெளியே தெரிகிற மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கான். அப்போ அந்த பொண்ணுகிட்ட அந்த கேங் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது. சேயோட தங்கச்சியோட முடியை ஒருத்தன் வியடாக ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவளை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சாக்லி பின்னாடி இருந்து வந்து அவனோட முடியை ஸ்மெல் பண்ணி பார்த்து அவனையும் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் முகத்திலே தண்ணியை கொட்டிட்டு அவனுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டானுங்க. இவனால் கடுப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. டேனியல் முடிஞ்ச அளவுக்கு இவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். கொஞ்ச நேரம் தான் சாக், ஸ்டேஷனை வந்துடும், ப்ராமிஸ் பண்ணியிருக்க ஞாபகம் இருக்குல்ல, முடிய வெட்டிடுவேன்னு, எந்த சண்டையும் போட்டுறாமல் இருப்பா, ஜாலியாக வீட்டுக்கு போகலான்னு எப்படியாவது சமாளிக்க ட்ரை பண்ணுறப்ப சாக்லி, டேய் மீரா இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருந்தால, நான் அவளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சோகமாகவே தான் இருப்பாள். நான் சண்டை போடுறத நினச்சா எப்பயுமே ஃபீல் பண்ணுவாள். ஆனால் இன்னைக்கு இந்த ட்ரிப்பில் அவள் சிரிக்கிறத பார்த்தேன்டா. ஒன்றும் பயப்படாத, நான் சண்டை போட்டு அவளோட முகத்தில் இருக்க சிரிப்பை கெடுத்துட மாட்டேன்னு பேசுகிறான். இவன் பேசுகிறதே இந்த கேங் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. வீக்காக இருந்துட்டு எப்படி சமாளிக்கிறான் பார்த்தியா, சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு.
மனசில் ஆனிமேல வர ஹீரோ நினப்பு போல இப்போலாம் இவனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரு கேங்ஸ்டர் பக்கத்தில் இருக்க சூட்கேஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கான். இதான் டேனியலோட அந்த ஸ்ட்ராங்கான பாடி இருக்க சூட்கேஸு. அந்த பாடி எந்திரிச்சா தான் இவன் மயங்கி விழுந்துருவானே. இப்படிலாம் பண்ணாதீங்கடா, உள்ளே இருக்கிற இன்னொருத்தன் எந்திரிச்சிருவான்னு சொல்கிறது. எனக்குள்ள இன்னொருத்தன் இருக்கிறான். அப்படிலாம் பழைய படத்தில் பஞ்ச டைலாக் பேசுகிற மாதிரி நினச்சி இவனுக்கு இன்னும் கலாய்ச்சி சிரிக்கிறானுங்க. இவனுக்கு பாஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனுக்குள்ள ஓவராக கலாய்க்காதீங்கடா, பயந்த ட்ரெயினில் இருந்து குதிச்சிட போகிறானுங்க. நீங்கள் போங்க, நான் இவனுக்கு கூட பேசிட்டு வரேன்னு சாக்லி சும்மா மிரட்டி அவன் முகத்தில் ஒரு பஞ்ச் வைக்கிறான். பட் நம்மால் அதை கண்டுக்காம கூட அசால்ட்டாக டாஜ் பண்ணுறான். ஒரு செகண்ட் ஷாக் ஆனாலும் அடுத்த பஞ்ச் விழுந்துருது. டேனியல் மிரண்டு போய் விழுறான். பட் பாவிங்களா, எரிமலையை கிளறீங்களேடான்னு. பட் சாக் அப்போ கூட சிரிச்சுக்கிட்டே, வா டேனியல் சீக்கிரம் போவோம், மீரா எனக்காக வெயிட் பண்ணுவான்னு சிரிச்ச முகத்தோட பேசுகிறான். ஆனால் இங்கே அந்த பசங்க வந்த பொண்ணுங்களோட பக்கத்துலேயே உட்காந்து செம்மையாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் ஒருத்தன் மீராவோட காலில் கூல்ட்ரிங்கை ஊற்றிட்டு, ஐயோ சாரிம்மா தெரியாமல் ஊற்றிட்டேன், இரு என் கையால் நானே தொடச்சி விட்றேன்னு அவள் காலை தொட போகிறப்ப, ஒரு நிமிஷம் இரு, இந்த பொண்ணு ஓவராக ஒர்க் அவுட் பண்ணுவாளோ, என்ன இரும்பு தூணில் கை வச்ச மாதிரி இருக்குது, இது காலா என்னது இதுன்னு ஷாக்காகி பார்த்தா அது ஜாக்லியோட கால். அவன் கால் பார்க்குறதுக்கு மனுஷன் கால் மாதிரியே இல்லை. அவன் செம்ம கடுப்பை, டேனியல் ஷேவிங் பிளேடு வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறான். மொட்டை அடித்தாலும் பரவாயில்லன்னு இவனுக்களை பொழக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் போல. என்னடா தண்ணியை தானே தொடச்சி விடணும்னு நினச்சேன், இதில் எதுவும் தப்பு இருக்கான்னு அவன் கேட்குறப்ப மீரா மேலே கை வச்சா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். செம்ம கடுப்பை பொழக்க வரான். பட் கடைசி நேரத்தில் நிஞ்சா மாதிரி தூங்கிட்டு இருக்க அவனுக்கு லீடர் தடுத்து நிறுத்துகிற அவனுக்குல அவன் ஆளுங்களையும் தான், விளாடுறதை நிறுத்திட்டு ஒழுங்கு அவங்க சீட்டில் போய் உட்காருங்கடான்னு அவன் ஆளுங்களே மிரட்டி விட்றான். மன்னிச்சிருங்க கைஸ், என் பசங்க இப்படி நடந்துக்கிட்டதுக்கு. எஸ்பெஷலி நீ தான் சன் ஏறிட்டேன்னு கிறிஸ்டல் சாய்க்கு இவன் ரூட் விடுறான் போல. யார் இந்த ஜோக்கர்னு தான் அந்த பொண்ணுங்க பார்க்குறாங்க. இங்கே வாஸ்கோவோட கதை, பசியில் சாகுற நிலமையிலே இருந்தாலும் பம்சைக்காக வாங்கின சாசேஜை நான் சாப்பிடக்கூடாதுன்னு நடு காட்டில் மயங்கி விழுந்திருக்கான் பசி மயக்கத்தில். அங்கே இருக்கிற கரடியோட கையில் கண்டமாகிறதுக்கு இருக்கான். இங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ரவுடிங்க ட்ரெயினில் பொண்ணுங்களை பற்றி பேசிக்கிட்டே போகிறப்ப அதில் ஒரே ஒருத்தன் மட்டும் மீராங்கிற பொண்ணு மட்டும் எனக்கு தான் வேணும்னு பேசிட்டு சொல்லு வடிச்சிட்டு போகிறான். அப்போ ஹூடி போட்டு முகத்தை மறைச்சிட்டு தூங்கிட்டு இருந்த அந்த மர்ம ஆள் அவன் காலை தடுக்கி விடுறான். பம்ஜயும் இந்த இடத்துல என்னடா கலவரம்னு திரும்பி பார்க்குறப்ப அந்த ரவுடிங்க கடுப்பாக இவனை அடிக்க போகிறானுங்க. வேணுன்னே தானே என்னை தள்ளி விட்டேன்னு. பட் பம்ஜை குறுக்க புத்து அவனுங்களை தடுக்கிறான். மரியாதையாக நீ போய் உன் சீட்டில் உட்காரல, எனக்குள்ளே இருக்க மிருகம் எந்திரிச்சுன்னு கெத்தா பேசுகிறான். அவனும் பயந்து ஓடுற மாதிரி தெரியுது. பட் இவன் காது பெருசாக இருக்குது, கண்டிப்பாக இவன் வினோதமான ஆளாக தான் இருப்பான். இவன் கிட்டே எதுவும் வச்சுக்க வேணான்னு தான் அந்த இடத்த காலி பண்ணியிருக்கான். நம்மால் பம்ஜே அந்த பொண்ணுக்கிட்ட சீன் போட்டுக்கிட்டுறான். என்னை பார்த்தாலே இப்படி தான், இந்த ரவுடிங்கெல்லாம் பயந்து ஓடிடுறானுங்க, என்ன பண்ணுறது, டெரராக பிறந்தது ஏன் தப்பான்னு ஓவராக சீன் போடுறான். பம்ஜே ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். அந்த பிளாக் ஷர்ட் ஆள் நிஜமாவே அவனை வேணும்னே தான் தள்ளி விட்டுருக்கான். யார் இவன் யோசிக்கிறான் பம்ஜே. அப்போ அந்த ட்ரெயின் பாத்ரூம் வாசலே உட்காந்து அந்த ரவுடிங்க 3 பேரும், நான் அந்த பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுத்துட்டேன்ப்பா, அது யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், பாஸ் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். கேவலமாக இந்த மாதிரி சில விஷயம் பண்ணுறானுங்க. அந்த பாத்ரூம்குள்ளே தான் சாக்லியே உட்காந்துருக்கான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு வேறு இடமே இல்லையாடா, எனக்கு வேற எவனாவது பேசுகிறது கேட்டால் வராதேடா. இப்படிலாம் வருத்தப்பட்டுட்டு டிஷ்யூ பேப்பர்னு நினச்சி டோரை ஓப்பன் பண்ணி விட்டான். அப்போ கூட இந்த நிலமையில நம்மளை யாரும் பார்க்குறாங்கங்கிற சுச்சுவேஷனில் கூட மீராக்காக எமோஷன்ஸை ஓவர்ஃப்ளோ ஆக விடாமல் கூலாக நடந்துக்கிறான். அவனுக்கு மூக்க மூடிட்டு என்ன இலவடா இதுன்னு கடுப்பாகிற நேரத்தில், மன்னிச்சிருங்க நண்பர்களே, கடைசி நேரத்தில் கொஞ்சம் கோவப்பட்டேன், அப்படி பண்ணியிருக்க கூடாது தான், உங்கள் ஹாப்பியான ட்ரிப்பை நான் கெடுத்திருக்க கூடாதுன்னு ரொம்ப கூலாக பேசுகிறப்ப, சரி சரி நீ மன்னிப்பு கேட்டதுனால நாங்களும் ஒன்று விட்டுறோம், அதெல்லாம் விடு, இந்த பொண்ணை பற்றி தான் நீ பேசிக்கிட்டு இருக்கியான்னு கையில் ஃபோனில் மீராவோட ஃபோட்டோவை காட்டுறான். அவ்வளோதான், இவன் ஃபேண்ட்டை கூட போடாமல் பஞ்ச் பண்ணுறான். அவன் மூஞ்சி ஷேப்பே மாறிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் நண்பன் மேலே கையை வச்சிருக்கேன்னு ஒருத்தன் கத்தி முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு பஞ்சு விழுது. 2 அடி தான், 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்து கிடக்குறானுங்க. நிஜமாவே யாராவன், ஒரு வேளை சூப்பர் ஹீரோ இருப்பானேன்னு அந்த ஆள் பயந்து நடுங்கிட்டு கீழே இருக்கிற அவன் ஃபேண்ட்டை இவனே போட்டு விட்றான். புரிஞ்சிருச்சுனே, அந்த வளர்ந்தவன் உங்கள் பாஸ் இல்லை, நீங்கள் தான் அவனுக்கு எல்லாருக்கும் பாஸு. நான் வேணா உங்கள் ஃபேண்ட்டு ஜிப்பை கூட போட்டு விட்றேன், என்னை மட்டும் அடிக்காமல் விட்டுருங்கன்னு அந்த ரவுடி எஸ்கேப் ஆக பார்க்குற டைமில் சாக் செம்ம கடுப்பாய், நான் உங்களை அடிக்க போகிறேன்னு யாரா சொன்னது, உங்கள் மொத்த பேரையும் கொலை பண்ண போகிறேன்னு மொத்தமாக கண்ட்ரோலை இழந்துட்டான். இவனுக்கு கேங் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த லீடர் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் கிறிஸ்டல் சாக்கிற கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். தனியாக இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு இவனுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவன் ஆளுங்க கூட இருந்தால் சப்போர்ட்டாக இருக்குமே, ஏன் பாத்ரூம் போனவனுக்கு இன்னும் வரலன்னு இவனுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தான் இருக்கான். இந்த டைமில் தான் இவனோட அடியால் இவனுக்கு மீராவோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுது. இவன் ஃபோனில் வந்திருக்கு, சேவ் பண்ணி வச்சிருப்போன்னு இவன் மனசில் நினைக்கிற நேரத்தில் பின்னாடி இருந்து ஜெயோட தங்கச்சி இதை பார்த்துறான். சீக்கிரட்டாக கேமரா வச்சு உங்கள் எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு கத்தி ஊற கூட்டுறான். எது, நான் சீக்கிரட் கேமரா வச்சுருக்கேனா, அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைங்க, வேற ஒருத்தன் தான் இந்த மெசேஜ் அனுப்புனான்னு இவன் கடுப்பா இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுற நேரத்தில் டேனியல் பார்க் அந்த இடத்துக்கு வந்து மரியாதை உன்னோட ஃபோனை கூடுறான்னு இவனை மிரட்டுறான். இப்போலாம் இந்த குண்டை கூட என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டானான்னு அவன் கடுப்பை டேனியலோட சட்டையை போட்டு, நானே இதை எடுத்தேன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு இவனுங்களுக்குள்ளே சண்டை வர மாதிரி தெரியுது. பட் அந்த இடத்துல சாக்லி ரவுடி பசங்களை துவச்சிட்டு லக்கேஜ் வச்சிருக்க கம்பார்ட்மெண்ட் வர வந்துட்டான்.
பஞ்ச் பண்ணுறப்போ ஒருத்தன் டேனியலோட ஸ்ட்ராங்கான பாடி இருக்குது, சூட்கேஸ் போல மை விழுந்திருக்கான். ஐயோ இது டேனியலோட பேக் தானே, கரெக்டாக இது மேலேயாடா நீ போய் விழணும், உள்ளே இருக்கிற எதுவும் உடஞ்சிருக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிறேன்னு ஜாக்லி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஜிப்பை கிழிச்சிட்டு ஒரு கையை உள்ளேருந்து வெளியே வருது. ஹாலிவுட் சாம்பி படத்துலேருந்து வர மாதிரி. ஜாக்லி உறைஞ்சு போய் நின்ட்டான். டேனியல் பார்க்கோட குண்டு பாடி மயங்கிருச்சு. ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் சண்டை போடுற மாதிரி மிரட்டினா இப்போனா மயங்கி விழுந்துட்டியா? பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நடிக்கிறியா? மரியாதையை எந்திரிடான். இவன் டேனியல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த மொத்த பொண்ணுங்களும் ஷாக் ஆகி பார்க்குறானுங்க அந்த ரவுடி பக்கம். என்ன சடனாக எல்லா பொண்ணுங்களையும் அழகில் மயங்கிட்டாங்களே என்னன்னு இவன் யோசிக்கிற நேரத்தில் பின்னாடியே டேனியல் பார்க்கோட ஸ்ட்ராங்கான பாடி நிற்கிது. இங்கே ஒரு கலவரமே வெடிச்சுக்கிட்டு இருக்கப்ப பம்ஜையால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. ஸோ கடைசியில் சண்டே ஆரம்பிச்சிட்டானுங்களா, வேறு வழியில் நான் போயே தான் ஆகணும்னு இவன் எந்திரிக்கிறப்ப அந்த பொண்ணு போகாதீங்க பம்ஜேன்னு தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறான். மன்னிச்சிருமா, என்னால் அநியாயம் நடத்தா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு கேப்டன் விஜயகாந்த் ரேஞ்சுக்கு பேசுகிறான். பட் போகிற வழியில் அந்த கருப்பு கலர் ஷர்ட் போட்ட மர்ம மனிதன் இவனை போக விடாமல் தடுக்கிறான். வா, எனக்கு எதுவும் ஆயிரும், நீ பயப்படுறது எனக்கு புரியுது, பட் ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆயிராது. இந்த ஊரில் இவனுக்கு எப்படியோ, எங்கள் ஊரில் நாங்கள் அதுக்கு மேலே. இப்படிலாம் அவன் பில்டப் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் ஸ்லோவாக ஹூடியை கலட்டிக்கிட்டே பேசுகிறான். தெரியும்டா நீ பேர்ன் நக்கல்னு, அந்த பேர்ன் நக்கலில் இருக்கிறதுலே பெரிய காது இருக்க பேர்ன் நக்கல் மெம்பர் கரெக்டு தானே ஹூடியை கலட்டுறப்ப அது ஜோஹன் சியாங், த ஒன் மேன் ஆர்மி. பம்ஜியை பயந்து போய், எது ஜோஹனு இந்த ட்ரெயின்லையா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹாஸ்டலுக்கும் உனக்கும் என்னடா தொடர்புன்னு கேட்குறப்ப அதை நான் கேட்கணும். ஹாஸ்டலுக்கும் எனக்கு என்ன தொடர்புன்னு பம்ஜே கூட இருந்த பொண்ணோட கையை பிடிச்சி இந்த டேட்டுவை காமிச்சு கேட்குறான். இங்கே டேனியல் பார்க் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் அந்த புது லீடர் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். மரியாதையை அவன் ஃபோனை கொடுறான்னு. இவன் கடுப்பாய் பஞ்ச் பண்ணுறான். டேனியலும் சாக்லியை மாதிரி மிஸ் ஆக்குறான். இவன் சாக்லிக்கு பண்ண மாதிரியே ரெண்டாவது பஞ்ச் பண்ணுறப்ப டேனியல் அதை கையால் பிடிச்சிட்டான். சீரியஸ்லி இந்த டிஸ்டன்ஸில் என்னோட பஞ்சை கையால் கேட்ச் பிடிச்சிட்டானா? இதை விட முக்கியமாக நான் கரெக்ட் பண்ணணும்னு நினச்ச பொண்ணு முன்னாடி என் மானத்தை வாங்குறான்னு கடுப்பை அடிக்க போகிறப்ப கிறிஸ்டல் சாயே இவனுக்கு ஒரு பஞ்ச் விடுறான். இவன் கியோகிருஷ்ணன் காரத்தை யூஸ் பண்ணுறான். சுற்றி இருக்க எல்லாரும் ஷாக்காக பார்க்குறப்ப இந்த லீடர் செம்ம கடுப்பை இவளை அடிக்க வரான். பட் ஐக்கியோ யூஸ் பண்ணுறான். அவனோட பாடி வெயிட் அவனுக்கு எதிராகவே திருப்புறான். அதுவும் ஒரே கையில் இவனை டோட்டலாக சுற்றி விடுறான். இவன் ஏரில் தலை குப்புறா விழுறான். டேனியல் பார்க்கால் இதை நம்பவே முடியல. இந்த டெக்னிக் இது கன் பார்க்கோடது. இவனால் இதை மறக்கவே முடியாது. கன் பார்க்கோட ஸ்டூடெண்ட்ஸில் இவளும் ஒருத்தியான்னு தெரியல. சுற்றி இருக்கிற மக்கள்லாம் இவளுக்கு ஃபேனாகவே மாறிட்டானுங்க. இவளுக்காக கோஷம் போடுறானுங்க சுற்றி நின்று. ஒரு விஷயத்தை அவன் நோட் பண்ணுறான். டேனியலோட குண்டு பாடி மயங்கி விழுந்த அடுத்த செகண்ட் இந்த ஸ்ட்ராங்கான பாடியோடு இருக்க டேனியல் பார்க் வந்திருக்கான். இவளோட சந்தேகம் நிஜமாவே உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இந்த நேரத்தில் சாக்லி என்னடா பண்ணுறான்னு பார்த்தா அடித்த அடியில் இவனுக்கு பேச்சு மூச்சே இல்லாமல் ஆயிட்டானுங்க. பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் டேனியல் பார்க் சூட் கேஸில் இருந்து வந்ததும் இவனுக்கு ஒரு புது ஐடியா கிடச்சிருக்கு. அங்கே எம்டியாக இருக்க சூட் கேஸ்லலாம் இவனுக்கு பாடியை பதுக்கி வைக்கிறான். சண்டை போட்டேன்னு தெரிஞ்சாதான்டா மொட்டை அடிக்க சொல்லுவீங்க. இவனுக்கு பாடி யார் கையிலேயே அது கிடச்சாதானே, யார் கையிலும் கிடைக்காதுன்னு இதிலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு வழியாக அவனுக்கு ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகுறானுங்க. டேனியலோட குண்டு பாடியை இவன் சூட் கேஸில் அடைச்சி வச்சிருக்கான். இப்போ ஏதோ லக்கேஜ் மாதிரி இவனுக்கு பாடியை கொண்டு போய்கிட்டு இருக்கானுங்க ஊர் விட்டு ஊர். ஜேக் அங்கே ஒரு வில்லாவே இருக்குது. அங்கே தங்கி தான் இவனுக்கு என்ஜாய் பண்ண போகிறானுங்கன்னு அவனுக்கு நினைக்கிறானுங்க. பட் அவனுங்களுக்கு வரப்போகிற முக்கியமான பிரச்சனை பற்றி தெரியாமல் இங்கே வாஸ்கோட கதை என்னாச்சுன்னு பார்த்தா இவனை கொல்ல வந்த கரடி இவன் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு அதுக்கு பால் கொடுத்து இவனை வளர்த்துருக்கு. இவன் கொகைக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு இவனை தங்க வைக்க. பம்ஜேயும் அந்த ஹாஸ்டல் பொண்ணு இதே நேரத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. பம்ஜே இந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான். பார்த்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம், சாப்பிடுன்னு வெறுப்பாக சொல்கிறான். பட் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கான். என் கனவு கண்ணி ஒரு ஹாஸ்டல் மெம்பரா காதலில் விழுந்ததும் என் பிரெயின் ஒர்க் பண்ணுறதை நிறுத்திடுச்சு போல். இல்லாட்டி நான் எப்பயோ இவளை கண்டுபிடிச்சிருப்பேன். இவன் மனசோடஞ்சு போயிட்டான். இவளுக்காக நான் என் பேர்னக்கிலேயே டைவர்ஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டேனேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஒருத்தி தான் பிரச்சனை நினச்சா இந்த ஜோஹனுக்கு இருக்கேன் வேறு. என்னையே மறைச்சு பார்க்குறானே. காசு இல்லாட்டி வெளியே போங்கடா, எதுக்குடா அடுத்தவன் பிளேட்டை மறைச்சு பார்க்குறீங்கன்னு வாய் விட்டு அழக்கூட முடியாத அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கான் இப்போது. அந்த பொண்ணு பம்ஜையை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். நான் ஹாஸ்டலில் சேர்ந்தவன் முதலே சொல்லியிருந்தா முதலே என்னை வெறுத்திருப்பீங்க. ஹாஸ்டல் தான் ரொம்ப கேவலமான ஆர்கனைசேஷன் ஆச்சு. நம்ம பேசுகிறப்ப போது நிறுத்து. நீ ஹாஸ்டலில் சேர்ந்தவன் தெரிஞ்சிருந்தா உன் கூட பேசியிருக்க கூட மாட்டேன். உன்னை வெறுக்கிறது எங்கே இதில் நான் இவன் பேசுகிறப்ப அந்த நேரம் பார்த்து அந்த ஹாஸ்டலில் புதுசாக சேர போகிற கேங்கோட லீடர் இந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு அங்கே வந்திருக்கான். டே தம்பி, இப்போ ஹாஸ்டல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மரியாதையை என் கூட வரியான அவன் மிரட்டுறப்ப இவ்வளோ சீக்கிரம் நான் மாட்டிக்கிட்டா என் பிளான் எல்லாம் சொதப்பிருன்னு பஞ்சே நினைக்கிறான். பட் அந்த பொண்ணு இவனை தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் என் கூட பிரச்சனை பண்ணாது. நான் தான் சொன்னல எனக்காக வேற ஆள் வரான்னு. அது இவர் தான் இந்த லீடரோட கையை பிடிச்சிட்டு இந்த பையன் என்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்ல வேலை நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுனீங்கன்னு பேசுகிறான். ஓ ஹோட்டல்னு சொன்னானா, என் காதுக்கு தான் ஹாஸ்டல்னு கேட்டுச்சு போலன்னு நினச்சி ரிலாக்ஸ் ஆகுற அந்த லீடர். இந்த பொண்ணு நன்றி சொல்கிற விதமாக கடைசி அவகிட்ட இந்த லாலிபாப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. நான் இவளோட எனிமின்னு தெரிஞ்சு கூட இந்த பொண்ணு என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கா. அதனால இவ கெட்டவளாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ஸ்பையாக தான் வந்தேன். இந்த பொண்ணுக்காக என்னோட டார்கெட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். பட் இவ கொடுத்த லாலிபாப்பை பார்த்தாலே இவன் மனசு மாறுது.
இவன் சண்டை போடுவான் தான், பட் டாப்பில் இருக்க ஃபைட்டர்ஸோட லெவலுக்கு இருக்காது இவனோட ஃபைட்டிங் ஸ்கில். அதுவும் இந்த அளவுக்கு மோசமான கேங்குக்கு எதிராக நான் நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பொண்ணை என்னால் எப்படியும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறான். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வருது. பக்கத்து டேபிளில் பாவமாக விரல் சப்பிக்கிட்டு இருக்க ஜோகனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். சாரிப்பா, நான் அவனை பார்த்து கூட பேசாமல் விட்டதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி. கடைசியாக உன் கேங்கும் என் கேங்கும் அடிச்சுக்கிட்டப்ப பார்த்துக்கிட்டதுன்னு ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணுறான். எங்கே நம்ம சாப்பாடை பிடுங்கிடுவாங்கங்கிற மாதிரி அவன் மறைச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நேரில் இவனோட மேனர்ஸை பார்த்தா பயந்து போயிருக்க ஒரு பூனை இல்லை நாய்க்குட்டி மாதிரி தெரியுது. இவனோட உணவை பாதுகாக்க ட்ரை பண்ணுறான். நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? அதுவும் நான் வந்து அதே ட்ரெயினில் பம்சை கேட்டதுக்கு ஜோஹன் பதிலே சொல்லாமல் மறைக்கிறான். பட் டிவியையும் மறைச்சு பார்க்குறான். அந்த டிவியில் நியூஸில் கிறிஸ்டல் சாயோட அப்பா ஒரு பெரிய சிஇஓ இந்த ஊருக்கு தான் நாளைக்கு வராருன்னு போட்டிருக்கு. இவனுக்கும் அந்த சிஇஓவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு பம்சை யோசிக்கிறான். அட்லீஸ்ட் கெஞ்சியாவது ஜோஹனை நம்ம சைடு சேர்த்துட்டா நம்ம கூட ஒரு ஆர்மியே இருக்கிறதுக்கு சமம்னு பேசி அவனை மயக்க ட்ரை பண்ணுறான். பட் இவன் முகத்திலே சூப்பை ஊத்துறான் ஜோஹன். என் கூட பேச்சு வச்சுக்காத, உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறான். இவனை மாதிரி ஆளுங்கன்னா பிரெயினை யூஸ் பண்ணுற ஆளுங்களை தான் மென்ஷன் பண்ணுறான். இவன் போகிறதுக்கு முன்னாடி என் சாப்பாட்டுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டு வந்துருன்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டான். எப்படி இவனை மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் ஒரு கேங்குக்கு லீடராக இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறான். அதோட இவன் எனக்கு உதவி பண்ணுவான்னு நினச்சதே என்னோட முட்டாள்தனம்னு நினைக்கிறான் பம்சே. சரி, அந்த பொண்ணை விருப்பப்பட்டு தானே போனால், அவளுக்கு உதவி தேவைப்படாதுதான்னு நினைக்கிறான் இவன். இப்படிலாம் சொல்லி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்க பம்சே ட்ரை பண்ணுற டைமில் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற அக்கா பெரிய சிஇஓலாம் வந்தால் இந்த சிட்டி டெவலப் ஆகும் போல் கொஞ்சமாவது சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும், எந்த க்ரைமும் நடக்காதுன்னு அவங்க பேசுகிறாங்க. என்ன மாதிரி க்ரைம்னு கேட்டதுக்கு, இங்கே இருக்கிற பொண்ணுங்களை வச்சு நிறைய க்ரைம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சதும் அவங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இவனால் இந்த பொண்ணை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. இங்கே இவ்வளோ கலவரம் நடக்கிறப்ப ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் பசங்க பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானுங்க. இங்கே பம்ஜே, நான் ஒன்றும் ரொமான்டிக்கான பர்சன்லாம் கிடையாது, பிரெயினை யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிற பர்சன். பட் எப்போ இருந்து நான் ரொமான்டிக்காக நடந்துக்க ஆரம்பித்தேன்னு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா நிஜமாவே இந்த பொண்ணை தேடி வேட்டையை ஆரம்பிச்சிருக்கான் போல். அவள் கொடுத்த சாக்லேட்டை ஒவ்வொன்றா காலி பண்ணிட்டே ஒவ்வொரு தெருவில் இருக்க ஆளுங்களையும் காலி பண்ணிட்டே வரான். சரி, யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது, அவ்வளோதானே, நான் பேட்மேன் மாதிரி மறைஞ்சு போவேன், என்னை பிடிக்க எந்த கொம்பனாலையும் முடியாதுன்னு நினச்சி அந்த சண்டை விட்டு வெளியே வர நேரத்தில் இவனுக்காக அங்கே ஒரு படையே நிற்கிது. இத்தனை பேருக்கு எதிராக என்னால் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் கூட வாஸ்கோ இருந்திருந்தா ஏதாவது என்னால் சமாளிச்சிருக்க முடியும். அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறான். மொத்த பேரும் இவனை பொழக்க வர டைமில் கடைசி நேரத்தில் சரி ஒத்துக்கிறேன், உன் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு கத்துறான். பின்னாடி இருந்து ஜோஹன் ஃப்ளையிங்கில் வந்து ஒருத்தனை காலி பண்ணுறான். இன்னொருத்தனை அடித்து முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த மொத்த கேங்குக்கு முன்னாடி இவனுக்கும் பம்ஜேக்கும் நடுவில் ஒரு பர்சனல் அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ அதுக்காக தான் இவன் சண்டை போடுறான். இந்த ஊர்க்காரன்களுக்கெல்லாம் ஜோஹன்னை யாருன்னு கூட தெரியாது, அதனால தான் தைரியமாக முன்னாடி வரானுங்க இவனை அடிக்கிறதுக்கு. பட் அவன் நாக் அவுட் ஆன ஒருத்தனோட பாடியை தூக்கி இன்னொருத்தனை அடிக்கிறான். இவனுக்குள்ளே டீல் என்னன்னா, 12 மணி நேரத்துக்கு ஜோஹன் பம்ஜேக்கு பாடி கார்டாக இருப்பான். அதுக்கு கொடுக்க வேண்டிய காசு இன்னைக்கு இவன் சாப்பிட்ட ஹோட்டல் பில்லோட லிஸ்ட்டு. அந்த ஹோட்டல் பில்லு டாய்லெட் பேப்பர் லென்த்துக்கு நீளமாக போகுது. ஒரே ஒரு ராத்திரி தான் ஞாபகம் இருக்குல்லன்னு ஜோஹன் கேட்குறப்ப கீழே இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு டைமர் ஓடுது. இதோட அந்த சாப்டர் முடியுது. அண்ட் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 25 நிமிஷம். அதுக்கே எடிட்டிங்கில் முடிச்சு வர 9 மணி ஆயிடுச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நமக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதோட அடுத்த நாள் வீடியோக்கான ஆடியோ ரெக்கார்டிங் ஒன்றும் நடக்கல. ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வீடியோ வராத நண்பர்களே, நாளை மறுநாள் வழக்கம் போல் வீடியோ வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.